உங்கள் இஷ்ட தெய்வமே பரம். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸ சரண்டர் பண்ற சொல்ற ரிலிஜியன்கள் எதுவுமே 10 வருஷத்துக்கு மேல, மேபி மேக்சிமம் நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு மேல. சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 60% of the Gen Z believes in நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். கைலாச நித்யானந்த பிரம்மோத்சவம், கைலாச நித்யானந்த ஜெயந்தி மகோத்சவம், நித்யானந்தோத்சவம் 6வது நாள் இன்று. கதவை திற காற்று வரட்டும் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்விற்காக உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்கள் அனைத்திலும் ஒன்று கூடியிருக்கும் அன்பர்களையும் பக்தர்களையும் சீடர்களையும் மற்றும் இணையத்தாலும் இதயத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்களையும் சீடர்களையும் பார்வையாளர்களையும் கைலாயத்தின் குடிமக்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் நேரடியான செய்தி மகா கைலாசத்திலிருந்து எல்லோருக்கும் ஓர் உடலில் பல மனங்கள் இறந்து புது புது மனங்கள் பிறந்து கொண்டே இருந்தால், உருவாகிக் கொண்டே இருந்தால் அது வாழ்க்கையில் வெற்றி. ஒரே மனத்தில் தொடர்ந்து பல உடல்கள் இறந்து இறந்து புது புது உடல்கள் எடுத்தாலும் அதே மனத்தோடு வாழ்வது வாழ்க்கையின் தோல்வி. ஒரு கூட்டில் பல மனம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து மலர்தல் வாழ்வின் வெற்றி. ஒரு மனத்தோடு பல கூடு உடைந்து அழிந்து பிறந்து உடைந்து அழிந்து பிறந்து உடைந்து அழிந்து மாய்வது தோல்வி.
இப்ப இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மனம் இறக்க இறக்க மெச்சூர்டான சுத்த புத்தி மலரும். மனம் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை தொடர்ந்து கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கும், உங்களை அடைத்து வைத்திருக்கும், சஃபகேட் பண்ற பயம், குற்ற உணர்ச்சி, உங்களை பற்றி போலியான கருத்துக்களை, கடந்த காலத்தை பற்றி பொய்யான வழிகளை, கருத்துக்களை உங்களை பற்றி உருவாக்கி அதை வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சங்கிலியால் கட்டப்பட்டதைப் போன்று சஃபகேட்டிங்கான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதுதான் மனம். உங்களுடைய போர் எல்லாமே உங்கள் மனத்தோடுதான். உங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் மனத்தோடுதான். நீங்க நன்மை பெருமைன்னு நினைக்கிறதே கூட வெறும் தருதரம் முடிச்ச எருமை மேய்க்கிறது தாங்கய்யா. எருமை மீட்பதை நான் தவறுன்னு சொல்லல. நீங்க பெருமைன்னு நினைக்கிறது எல்லாமே கூட உங்கள் மனம் எதை பெருமை என்று சொல்லுகின்றதோ அது மிக 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 தரம் குறைந்த உங்களுக்கு செய்யப்படுற ரிவார்டுங்கய்யா. இது எப்படின்னா, உங்க மேனேஜர் உங்களை புழிஞ்சு எடுத்து உயிரையே உருவிட்டு வாழ்க்கையே உருவி எடுத்துட்டு கடைசியில உங்களுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு ஒரு மெடலை மாட்டி விட்டா அது பெருமையா? அதாவது இன்னும் தொடர்ந்து செக்குமாடு மாதிரி சுத்து அப்படிங்கிறதுக்கு அது பல நேரத்துலங்கய்யா. நான் எப்பவும் சொல்றது உண்டு, இருப்பின் பிரபஞ்சத்தின் இருப்பின் புரிதலால் அறிதலால் ஞானத்தால் மலரும் பெருமைகள்தான் நிஜ பெருமை. இந்த ஆட்டு சிங்கம் கதைய திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆட்டு சிங்கத்துக்கு தான் சிங்கம் என்று புரிதல் வருவதுதான் நிஜ பெருமையே தவிர, எல்லா ஆடுங்களும் சேர்ந்து இந்த ஆட்டு சிங்கத்தை, அப்பா உனக்கு என்ன விட எங்களெல்லாம் விட பெருசா தாடி இருக்கு, முகத்துல நிறைய முடி இருக்கு, நீள நீளமான பல்லு இருக்கு, கால் விரல் நகலாம் நல்லா இருக்கு, உன் தொட்ட பலமா இருக்கு, நீதான்பா எங்க தலைவன் ஆடு அப்படின்னு ஒரு மாலையை போட்டு மொத்த அதுங்க அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தோட ட்ரெஷரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு 1000 கிலோ புல்லு, 2000 கிலோ தீவனம் எல்லாத்தோட சாவியையும் கையில கொடுத்து, இந்தாப்பா ஒரு 10 பெண் ஆடு வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னா அது என்ன அந்த ஆட்டு சிங்கத்துக்கு பெருமையா? மனத்தாலே கட்டுண்டிருக்கும் மனிதர்கள் கொடுக்கும் பெருமை கூட சிறுமையே. மனம் கடந்த நிலையில் பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து பிரபஞ்ச உணர்விற்குள் மலர்ந்து நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்வதே நிஜமான பெருமை, நிஜமான நன்மை, நிஜமான பேராண்மை. ஒரு உடம்புக்குள்ள மீண்டும் மீண்டும் பல தரம் மனம் அழிந்து புதுசா பிறக்கணுங்கய்யா.
அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. நம்முடைய சனாதன இந்து தர்மத்தில் ரொம்ப அருமையான ஒரு உபனிஷத் மந்திரம் இருக்கு. விரஜா ஹோம மந்திரம்னு சொல்லுவோம். விரஜா விபாப்மா பூயா சக்கும் ஸ்வாஹா அந்தராத்மா மே சுத்யந்தாம். விரஜா விபாப்மா பூயா சக்கும் ஸ்வாஹா. ஒண்ணும் இல்லைங்க. தினந்தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் மொத்தம் 5 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல இல்லை. அதை அப்படியே போட்டு விட்டு உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், உங்களுடைய மனம் உருவாக்கி வைத்திருக்கும் பயம், துக்கம், துயரம், பேட்டர்ன்ஸ், உங்களை கட்டுப்படுத்துகிற பேட்டர்ன்ஸ், இது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் பேரக்னியில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த மனம் இறந்து நாளை காலை நான் விழித்தெழும் பொழுது புதிய சுத்த புத்தி ஞானம் மலரட்டும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு இந்த மனத்தை பிரபஞ்ச ஞானாக்னியில், இப்போ பரமசிவ பரம்பொருளை, சிவபரம்பொருளை பரமாக நினைப்பவர்கள் சிவாக்னியில சமர்ப்பியுங்க. இல்ல பரந்தாமனை பரம்பொருளாக நினைப்பவர்கள் பரந்தாமனுடைய அக்னி, விஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கின்ற அக்னியிலே சமர்ப்பியுங்கள். இல்ல சக்தியை, அன்னையை பரம்பொருளாக நினைப்பவர்கள், தியானிப்பவர்கள் தேவி பரத்துவத்தில், தேவியினுடைய சக்தி எனர்ஜியில், சக்தி அக்னியில் சமர்ப்பியுங்கள். உங்களுக்கு யார் இஷ்ட தெய்வமோ அவர்களுடைய வடிவமாக இருக்கின்ற அந்த அக்னியிலே உங்களுடைய மனம், கட்டுரு மனப்பாங்கு அனைத்தையும் சமர்ப்பியுங்கள். இந்த சப்ஜெக்ட் வரும்பொழுதே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்கள் இஷ்ட தெய்வமே பரம், அதுதான் பரம சத்தியம்ங்கய்யா. எல்லாரும் என்ன, முக்கியமா இந்த சைவர்கள் அப்படிங்கிற பேரால இருக்க ஒரு சில பேர் தொடர்ந்து என்னை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான வீடியோஸ் போட்டு, கமெண்ட்ஸ் போட்டு. அவங்க விமர்சனம் என்னன்னா, நித்யானந்தா ஸ்மார்த்தர், அவர் பேசுற சம்பிரதாயம் கருத்துக்கள் எல்லாம் ஸ்மார்த்த கருத்துக்கள், சைவர் இல்ல. அப்பா, நீங்கெல்லாம் யாரும் எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க சொல்லி நான் கேட்கலப்பா. நான் என்னை ஏதாவது கிளைம் பண்ணிக்கிறேன்னா, நான் என்னை அதிகபட்சமா கிளைம் பண்ணிக்கிறது கோயில் பரதேசி. அண்ணாமலையார் கோயில், அண்ணாமலையாருடைய பிரசாதத்தை தின்னுட்டு அவருடைய திருநீரை பூசிக்கிட்டு கோயிலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த உடம்பாலையும் மனசாலையும் இப்போ உயிரால அவரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற ஒரு கோயில் பரதேசிப்பா. அவ்வளவுதான்ப்பா, ஒரு கோயில் பண்டாரம்பா. நல்லா புரிஞ்சுக்குங்க. பெருமானே தரிசனம் தந்து அவரே எனக்கு அனுபூதி அருளி அவரே பரமாத்வைதம் தந்ததனால் எனக்கு சிவமே பரம். அதான் என்னுடைய அனுபூதி. ஆனா
அவர் எனக்கு அனுபூதி கொடுத்து அவரே எனக்கு காட்டிய சத்தியம் என்னன்னா, எந்த தெய்வ வடிவத்தை பரம்பொருளின் வெளிப்பாடாக உணர்வாலே ஏற்றுக்கொண்டு ஸ்ரத்தையோடு அவர்கள் உபாசனை செய்தால், வழிபட்டால் அனைவருமே அந்த பரத்துவத்தை அடைகின்றார்கள். ஸ்ரத்தை தான் இங்க அடிப்படை தேவைங்கயா. யாரை வணங்குகிறீர்கள் என்பதை விட எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு வணங்குகிறீர்கள். ஸ்ரத்தை அதுதான் உங்களுக்கு பரத்தை அளிக்கின்றது, பரமுக்தியை அளிக்கின்றது. அதனால பெருமான் எனக்கு தெளிவா காட்டினாரு, அவரே காட்டினார். இந்த இஷ்ட தெய்வ சத்தியம், இஷ்ட தெய்வம் பரம் என்பது சத்தியம். எந்தெந்த வழிகள் வழியாகவும் ஸ்ரத்தையோடு உபாசனை செய்து அந்த மார்க்கத்தை கடைபிடித்து சாதனை செய்தால் அவர்கள் பரத்தையே அடைகின்றார்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில எந்த தெய்வம் உயர்ந்ததுன்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி காலத்தை வீணடிச்சிடாதீங்கயா. உண்மை என்னன்னா, உங்கள் உணர்வு எந்த தெய்வத்தோடு ஆழ்ந்து ஈடுபடுகின்றதோ, யாரை நினைத்தால் உயிர் மலர்ந்து உணர்வு பொங்கி உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் அத்தனையும் மலர்ந்து போய் நிற்கின்றதோ அவர்தான் உங்கள் இஷ்ட தெய்வம். அவரே பரம், அவரே பரம். அவரால் உங்களுக்கு பரத்தை அளிக்க முடியும். அதனால நான் எப்பப்பெல்லாம் பரமசிவம் 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 சிவபரம்பொருள் அப்படின்னு சொல்றனோ அப்பெல்லாம் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. இந்த இஷ்ட தெய்வம் யார் பரம் அப்படிங்கிற மொத்தத்துக்கும் இன்று இந்த விடையின் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. எதிர்காலத்துல இது இப்ப ஏஐ காலம். எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் காமன் மேன் பிராக்டிஸ் பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமன் மேன் இப்ப என்ன பண்ணுவான்னா டெய்லரிங் தான் பண்ணுவாங்க. பெஸ்ட் சைவத்தில் இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, வைணவத்தில் இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, சாக்தத்தில் இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, யோகத்தில் இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க, சித்தாந்தத்தில் இருக்கிற பெஸ்ட் பிரின்சிபிள்ஸ் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இருக்கிற அவங்களுடைய நாள்பட்ட ஆராய்ச்சியின் விளைவு பலன்களான சிறந்த அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு தங்களை முழுமைப்படுத்திக் கொண்டு தங்களுடைய சாதனையை செய்து பரத்தை அடைவார்கள். எதிர்காலத்துல இப்படி மட்டும்தான் ஆன்மீக தேடல் உடையவர்கள் செயல்பட போகிறார்கள். இப்படித்தான் இருக்க போகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த மாதிரியான ரிசர்ச் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான செயல்களில், இது மாதிரியான விஷயங்களில், இது மாதிரியான
தேடுதல் உடையவர்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய சக்தி, தகுதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லிட்ரேச்சர் இது எல்லாம் உடையது சனாதன இந்து தர்மம் மட்டும்தான். கிரேட் நியூஸ் என்னன்னா, இந்த ஒன் காட் ரிலிஜியன், இந்த தவிர வேற பாதை கிடையாது, இதுல தவிர வேற எங்கேயாவது போனா வெட்டிடுவோம் அப்படிங்கிற ரிலிஜியன்ஸோ, இல்லை இதை தவிர வேற எங்கேயாவது போனா நீ நரகத்துல போய் எட்டர்னல் ஹெல்ல போயிடுவ அப்படின்னு மிரட்டுற ரிலிஜியன்ஸோ அவுடேட்டட். அதெல்லாம் அவுடேட்டட். கிரேட் நியூஸ் என்னன்னா, பல 1000 ஆண்டுகளாக இந்த இஷ்ட தெய்வ தத்துவத்தை தேடுதலையும் பரத்தை அடைவதையும் அடையும் பாதையை பற்றியும் பரம சுதந்திரத்தை அளித்து நம்மை வழிகாட்டுகின்ற ஈகோ சிஸ்டம், லிட்ரேச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி வழிகாட்டிய ஆப்தர்கள், பிரிடிசிசர்ஸ், இது எல்லாம் கொண்ட ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கிற ஒரே தர்மம் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான். அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்றேங்கய்யா, 25 வருஷத்துக்கு பிறகு நீ லீகலா எந்த மதத்துல வேணா பிறந்துக்கோ, நீ லீகலா எந்த மதத்துல வேணா பிறந்திருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா ஃபங்க்ஷனலா நீ சனாதன இந்து தர்மியா தான் இருப்ப. காரணம் என்னன்னா, எப்ப வந்ததோ மொத்த இந்த ஜென் ஆல்பாவுமே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த எல்லா கருத்துக்கள், கொள்கைகள், மதம் சார்ந்த நம்பிக்கைகள், கருத்துக்கள், கொள்கைகள், இதை எல்லாத்தையுமே ஏஐல தான் தேடுறாங்க. இப்ப ஏஐல தேடுறாங்கனாலே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க. நேத்து நான் டிப்ரெஷன்ல இருந்தப்போ எனக்கு எந்த கருத்து உதவுச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு, இன்னைக்கு நான் டிப்ரெஷன்ல இருக்கும்போது எனக்கு எந்த கருத்து உதவுது, அதை தான் அவங்க பார்ப்பாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியா நேரடியா ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அது மாதிரியான கருத்துக்களை எடுத்து ஸ்டிச் பண்ணி தான் தேடுதலும் அவர்கள் இயங்கும் பாதையும் குறிக்கோளும் முடிவும் இருக்க போகுது. இந்த மாதிரியான தேடுதலுக்கு, தேடுதல் சார்ந்த, தேடுதலும் அடைதலும் அனுபூதியும் சார்ந்த ஞான கட்டமைப்பு சனாதன இந்து தர்மம் மட்டும்தாங்கய்யா. மீதி எல்லா மதங்களுமே ஒரு சைஸ் ஷூ, உன் கால் ஃபிட் ஆகலன்னா உன் காலை வெட்டுவோம், ஷூ எல்லாம் மாற்ற மாட்டோம். ஒரு சைஸ் கோட்டு ஒரு மாதிரி சொருவோம், அது உடம்பு பத்தலைன்னா சஃபகேட் ஆகி சாவு. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெட்டிடுவோன்றது ஒரு ரிலிஜியனு, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னு மிரட்டுறது இன்னொரு ரிலிஜியனு. அது எல்லாமே அவுடேட்டட். ஃபியூச்சர் சனாதன இந்து தர்மத்துக்கு மட்டும்தான். கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டா புரியும். அதனால சனாதன இந்து தர்மத்தினுடைய ஸ்ரத்தையோடு, சனாதன இந்து தர்மத்தினுடைய ஏதாவது ஒரு சம்பிரதாயத்தை கடைபிடிக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மீது இருக்கும் பக்தி, ஸ்ரத்தை முக்கியம். அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் இன்னொரு சம்பிரதாயத்தை பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்னொரு சம்பிரதாயத்தை பழித்தல் அப்படிங்கிற பேட்டன் ஆட்டிடியூடே
இந்த ஒரு கடவுள் கொள்கையுடைய அந்த மதங்களுடைய இன்வேஷனால சனாதன இந்து தர்மத்துக்குள்ள எழுந்த ஒரு இன்டர்போலேஷன்யா, கலப்பு, இடைச்செருகல். அதனால தங்கள் சம்பிரதாயத்தின் மீது ஆழ்ந்த பக்தியும் ஸ்ரத்தையும் உடையவர்கள் அதை கடைபிடியுங்கள். ஆனால் மற்ற சம்பிரதாயங்களை அழிக்க அல்லது குறை சொல்ல அவைகளின் மீது உங்கள் காலத்தை நேரத்தை வீணாக்காதீர்கள். காரணம் என்னன்னா, எதிர்காலத்திலே ரிசல்ட்டை கொடுக்கிற ட்ரெடிஷன்ஸ், நாலேஜ், கான்செப்ட்ஸ் அது மட்டும்தான் நிக்க போகுதுங்கய்யா. எந்த ஜென் ஆல்பாவும் ஜென்சி ஜென் ஆல்பா யாருமே இல்ல இது பாரம்பரியமானது, மரபானது, பலாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இப்படித்தான் இருந்தோம், இத பண்ணணும், யாரும் மதிக்க போறதில்ல. அவன் தேட போறான் போய், அவங்க தேடுவாங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் பலனளிக்கின்றதோ அதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணும். அனுச்சேதம் சைரேனாபி யோகினாவனுபாஷிதம் ஸ்வத்ருஷ்டம் ஸ்ரூயதே ராஜன் பிராமணாத் பிராமணோக்ருகம். பெரியதும் சிறியதுமான அனைத்து மலர்களிலிருந்தும் தேனீ தேனை எடுப்பதைப் போலே புத்திசாலியான மனிதன் அனைத்து மத சாஸ்திரங்களிலிருந்தும் சாரமான உண்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் எடுத்துக்கொள்வான். இந்த சத்தியம், இந்த தத்துவமே சனாதன இந்து தர்மத்தின் ஆணிவேர் என்பதனால் இந்த மாதிரி போக்குக்கு அகாமடேட் பண்ணிக்கிற ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்க போகுதுங்க. அதனால சனாதன இந்து தர்மம் தவிர வேறு எந்த மதமும் இது மாதிரி என்லைட்டன்மெண்ட், பரமுக்தியை, பரத்தை டெமோக்ரட்டைஸ் பண்ணி பரத்தை பற்றிய நாலேஜையும் அறிவையும் எக்ஸ்பர்டைஸையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணி நம்மளுக்கு அளவில்லாத சுதந்திரத்தை கொடுத்து ஸ்ரத்தையை மட்டுமே ஊட்டி நம்மை பயணிக்க செய்ய வைக்கின்ற மதம், தர்மம் வேறொன்று இல்லாததனால் இது மட்டும்தான் நிக்க போகுது. அதனால எதிர்கால மதம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபார் ஆல் பிராக்டிக்கல் ஃபங்க்ஷனல் பர்பஸ் சனாதன இந்து தர்மமா தான் இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு, நீ உனக்கு ஒரு பிறவிதான், மறுபிறவி கிடையாது அப்படின்னு உடனே எந்த ஜென்சி ஜென் ஆல்பாவும் ஏத்துக்க போறதில்லை. அவன் போய் உடனே ஏல ரிசர்ச் பண்ணுவான். இது உண்மையா, உண்மையிலேயே சயின்ஸ் என்ன சொல்லுது, உண்மையிலேயே பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா தெளிவா சொல்லும். என்டி வெல் டாக்குமெண்டட், more than 10,000 near-death experiences and all logical flow. நல்லா புரிஞ்சுக்குங்க. கணிதம், மேத்தமெட்டிக்கல், இந்த எவால்வ்டு மேத்தமெட்டிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் மூலமா நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்கயா. இன்னொன்னு, இப்ப இந்த ஏஐ வந்த பிறகு, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு நம்மளால காலம், இப்போ இருக்கிற காலம், இப்போ இருக்கிற கிரகங்களின் நிலை, இந்த பேட்டனை கொடுத்து ஒரு லாஸ்ட் 24 hours இதோட மூமெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணி பியூர் கால்குலேஷன் மூலமாவே 10 crore இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 20 crore இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு கால்குலேட் பண்ண முடியும். பியூர் மேத்தமெட்டிக்ஸோட பவர்னால. அதே மாதிரி இப்போ
நம்முடைய மனம், உடல், நம்முடைய பிசியாலஜி, சைக்காலஜி, நம்ம நியூரோபெப்டைட்ஸ்னா ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு நமக்குள் நடக்கும் பொழுது அதோட டாக்ஸின்ஸ் நம்முடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல டாக்குமெண்ட் ஆயிடுது, ரெக்கார்ட் ஆயிடுது, போய் உட்காந்துருது. இதை எல்லாத்தையும் ஏஐல ஃபீட் பண்ணி வெறும் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மூலமாவே நம்மளுக்கு கடந்த பிறப்புகள் இருந்ததா, இதே போக்கில் நாம் போனேன்னா எனக்கு மறுபிறப்புகள் உண்டான்னு தெளிவா முடிவு பண்ண முடியுங்கயா. சூப்பர் கம்ப்யூட்டரோட இன்டெலிஜென்ஸையும் ஏஐயோட எக்ஸ்பர்டைஸையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணா ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரே ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ், சனாதன ஹிந்து தர்மத்தோட ட்ரூத்ஸ். ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரத்தை சூப்பர் கம்ப்யூட்டரோட கால்குலேட்டிங் இன்டெலிஜென்ஸை எடுத்து இந்த நியூரோபெப்டைட்ஸ்னா கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் கிரியேட்டட் பை எமோஷன் that travel through the body and settles. இதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டாக்டர் ரேமான் மூடின்னு ஒருத்தர் தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. 10,000 பீப்புளோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் 30 இயர்ஸ் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அனலைஸ் பண்ணி எல்லா அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காரு. அவர் ஃபைனலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. People can be born in any religion, but when they die exactly as described in Hinduism. அதனாலங்கயா ஆக்சுவலா ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அஸ்ட்ராலஜி, ஜோதிஷ் சாஸ்திரத்தையும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியும் இன்கார்பரேட் பண்ணி நம்முடைய இப்போ பிசிக்கல் கண்டிஷன்ஸ், மென்டல் கண்டிஷன்ஸ் ஒரு 21 நாளைக்கு டாக்குமெண்ட் பண்ணோம்னா நம்முடைய இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் கால்குலேஷன் மெத்தட்ல நம்முடைய பாஸ்ட் பர்த்ஸோட சீரீஸும் இதே நிலைமையில நீங்க ஞான வளர்ச்சி அடையாமல் இதே நிலைமையில போயிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்த்ஸ் எப்படி இருக்கும்னு, இல்ல அத ஃபியூச்சர் பர்த்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மூலமா நீங்க இந்த முக்தியை நோக்கி போக முடியும்னு வெறும் கணிதத்தால, பியூர் சிம்பிள் பிரபஞ்சத்தோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்னால பண்ண முடியுங்கயா. நான் சொல்றேன், இந்த 2-3 சத்தியங்களை பொறுமையா கேட்டீங்கன்னா நான் சொல்றது உண்மைன்னு புரியும். மேம்போக்கா கேட்டீங்கன்னா நித்யானந்தா ஏஐ மிஷன் மூலமா, ஏஐ மூலமா பாஸ்ட் பர்த்தையும் ஃபியூச்சர் பர்த்தையும் கணிக்க போறாராம், அது ட்ரோல் மெட்டீரியல். பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய ரோல் பண்ற மெட்டீரியல் இது. பொறுமையா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுவதற்கான வழியை சொல்லுகின்றேன். அதுக்குதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது சாத்தியம். இப்போதைக்கு கான்சியஸா சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா என்னால கைட் பண்ணிட முடியும். ஆனா எத்தனை ஆயிரம் பேருக்கு நான் தனித்தனியா உட்கார்ந்து கைட் பண்ண முடியும்? இத நம்ம இந்து மதத்தில் இருக்கிற வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் மூலமா இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்ல வெர்டிக்கல் டைம் ஜோன்ஸ், இந்த வேறு வேறு மண்டலங்கள், அதுக்கு போற தூரங்கள், என்ன மாதிரியான நம்முடைய ட்ரெடிஷனல் ஏர்கிராஃப்ட் விமானத்து மூலமா டிராவல் பண்ணா எத்தனை நாள் ஆகுன்றது வரைக்கும் டீடைல் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. நம்முடைய விமான சாஸ்திரத்தில் இருக்கிற, வைமானிக சாஸ்திரத்தில் இருக்கிற பல ஏர்கிராஃப்ட்ஸ் ஸ்டில் ஃபங்க்ஷனல் மாடலா இருக்கு. அதனால நம்முடைய முன்னோர்கள்
இந்த கால்குலேஷன்ல ரொம்ப ப்ரிசைஸா இருந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஞான அறிவியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் ரிவைவ் பண்றதுக்கு, நிஜமாக்குறதுக்கு ஏஐ மிகப்பெரிய ஹெல்ப் பண்றதுனால ஏஐக்கு பிறகு சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் லிவிங் பிராக்டிஸ்ட் ஃபங்க்ஷனல் ரிலிஜனா இருக்குங்கய்யா. திமிரோ அகங்காரமோ இல்லைங்கய்யா. பரமசிவ பரம்பொருள் அளித்த அருளாலே, அவர் கொடுத்த அறிவாலே, அவர் கொடுத்த ஞானத்தாலே சத்தியத்தை உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்றேன். அதனால நான் இந்த இஷ்ட தெய்வ தத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்படி மட்டும்தான் எதிர்காலத்துல இருக்க போகுது. இப்படித்தான் கடந்த காலத்தில் நம் முன்னோர்களும் விஷனரிஸ் ஆஃப் த சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் இதைத்தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸா வகுத்து வச்சாங்க. இது சாஸ்திர பிரமாணம் மற்றும் என் ஆத்ம பிரமாணமும் கூட, ஆப்த பிரமாணமும் கூட. ஆப்த பிரமாணம் என்னால 1000 கொடுக்க முடியும். ராமகிருஷ்ணர் எதோமத் ததோபத் பலாயிரம் ஆப்த பிரமாணம் கொடுக்க முடியும். அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. Gen Z is moving towards சனாதன இந்து தர்மா. அதனால இந்துக்களே சனாதன இந்து தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சனாதன இந்து தர்மத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சில மாதங்களுக்கு முன்னாடி சொன்னங்க, கந்த சிருஷ்டி நேரத்துல கந்தர் அனுபூதி சத் சங்கத்தும் போது சொன்னேன், சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. இன்டர்நெட் நாலேஜ் டெமோக்ரட்டைஸ் பண்ணுச்சு. இப்ப ஏஐ இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாத்தையும் டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு. அதனால 10 ஆண்டுகளுக்குள் வறுமை காணாமல் போய்விடும். பாவர்ட்டி காணாமல் போய்விடும். ரொம்ப கான்ஷியஸாவும் இன்டலெக்சுவலாவும் அறிவு சார்ந்தும் ரிச்சான ரிலிஜியன்ஸ் மட்டும்தான் நிக்க போகுதுங்கய்யா. ஃபியர் சார்ந்து ஃபியரை யூஸ் பண்ணி பரப்பப்படுற ரிலிஜியனும், கிரீடை யூஸ் பண்ணி நீ கன்வெர்ட் ஆனா நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு பரப்பப்படுற ரிலிஜியனும் அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது. அந்த ரிலிஜியனோட பார்ட்டா இருக்கிறவங்களே மெதுமெதுவா நம்பிக்கையை இழந்து சனாதன இந்து தர்மத்தை நோக்கி மூவ் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, நாலேஜ் சென்ட்ரிக், நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் பண்ணி அது மூலமா பில்ட் பண்ணப்பட்ட ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம். Gen Z, 99% of the Gen Z is more spiritual. பல சர்வேஸ் பாத்தீங்கன்னா 99% of the Gen Z and Gen Alpha, they are saying they are more spiritual centered religious. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியா தான் இருக்கு. அதாவது பியூர் நாலேஜ், பியூர் எக்ஸ்பர்டைஸ். ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், ஜீவ, ஈஸ்வர, ஜெகத் இந்த மூன்றை பற்றியும்
நாலெட்ஜ், எக்ஸ்பர்டைஸ், இது எல்லாத்தையும் அவர்களாகவே தேடுகிறார்கள். இந்த தேடலில் அவங்க அவங்கள எல்லாரையுமே ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு தான் கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுக்கிற ரிலீஜியனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது ஜென் சி, ஜென் ஆல்பாவோட தர்ஸ்டுக்கு, சீக்கிங்க்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய கேள்விகளுக்கு ஈடு கொடுக்கின்ற, அவர்களுடைய தேடலுக்கு ஈடு கொடுக்கின்ற சூப்பர் கம்ப்யூட்டிங், அது மூலமா கால்குலேட் பண்ணி கன்க்ளூஷன்ஸ்க்கு அரைவ் பண்ற இது மாதிரியான தேடலுக்கு, இன்டெலிஜென்ஸ் சீக்கிங்க்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்றதுக்கு ஜென்சி, ஜென் ஆல்பா தயாரா இல்ல, இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டெலிஜென்ஸை சரண்டர் பண்ற சொல்ற ரிலிஜியன்கள் எதுவுமே 10 வருஷத்துக்கு மேல, மேபி மேக்சிமம் நான் சொல்றேன் 25 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்காது. இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ண சொல்ற ட்ரெடிஷன்ஸ் மட்டும்தான் தாக்கு பிடிக்க போகுது. அப்படின்னா சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தாக்கு பிடிக்க போகுது. 25 இயர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றேன், ஆக்சுவலா 10 வருஷம் கூட சொல்லலாம். ஏன்னா the way the AI is growing, taking us to the next level, every day the way the breakthroughs are happening. அதனால 60% of the Gen Z believes in reincarnation. ரீஇன்கார்னேஷன் சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய தனித்துவமான சத்தியம். சனாதன இந்து தர்மத்துக்கு கூட யுனிக்கான பிரின்சிபிள்ஸ் வேற எந்த மதத்திலும் இல்லாத, சனாதன இந்து தர்மத்துக்கே உரிய யுனிக்கான பிரின்சிபிள்ஸ்னு இந்த உபனிஷத் மொத்தத்தையும் வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு 10 பிரின்சிபிள் எடுத்தோம்னாங்க. ரீஇன்கார்னேஷன், கர்மா பிரின்சிபிள், இஷ்ட தெய்வ பரத்துவம், இந்த 10 பிரின்சிபிள் எடுத்தோம்னா ஜென்சி மொத்தமா இந்த 10 பிரின்சிபிளையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சர்வே வேணா எடுத்து பாருங்க. அதே மாதிரி இன்னர் சீக்கிங்க பிரையாரிட்டைஸ் பண்ணி, ஸ்ரத்தையை பிரையாரிட்டைஸ் பண்ணி தேடி அடையுங்கள்னு சொல்ற பிரின்சிபிளே நம்ம சனாதன இந்து தர்மத்துக்கான யூனிக்கான பிரின்சிபிள்ங்க. Gen C, Gen Alpha is independently exploring. இந்த இண்டிபெண்டன்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி தன் பாதையை தான் கண்டு தான் வகுத்து கொண்டு இன்டெலிஜென்ஸ் சரண்டர், இன்டெலிஜென்ஸ் சரண்டர் பண்றது இல்ல. ஒரு புக்கை கொடுத்து இதுல இருக்கிறதா உண்மை, சரண்டர் பண்ணு, உன் இன்டெலிஜென்ஸை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணு. அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு, மணி அடிச்சிட்டாங்க, பஞ்சாயத்து முடிஞ்சது, கிளம்பு கிளம்பு. இன்டெலிஜென்ட்டா தேடி ஆராய்ந்து தெளிவோடு புரிந்து கொண்டு அந்த பரம சத்தியத்துக்கு சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்ற ட்ரெடிஷன் மட்டும்தான் நிக்க போகுது. அதுவும் இப்ப வெறுமனே சாதாரணமான சிம்பிள் லாஜிக்கு, சிம்பிள் ரேஷனாலிட்டி, சிம்பிள் சயின்ஸ் வச்சுலாம் யாரும் ரிசர்ச் பண்ண போறது இல்ல. சூப்பர் கம்ப்யூட்டிங், ஏன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் இஸ் அவைலபிள் இன் டே டு டே லைஃப். ஒரு ப்ராம்ப்ட்ல கிடைக்குது. சும்மா ஒரு ப்ராம்ப்ட் போட்டீங்கன்னா 25 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரமும் ராசியும் திதியும் ஒரே நேரத்தில் எப்ப வந்தது அப்படின்னு போட்டீங்கன்னா எடுத்துட முடியும். ஒரே ஒரு ப்ராம்ப்ட். எல்லாமே சூப்பர்
சூப்பர் கம்ப்யூட்டிங் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால இப்ப ஆக்சுவலா அடுத்தது வந்துட்டு இருக்கு. ஏஐ தாண்டி ஏஜிஐ ஏஎஸ்ஐக்கு போயிட்டோம். அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐ ஆக்சுவலி ஏஐ அவுடேட் ஆயிடுச்சு. ஏஜிஐ ஏஎஸ்ஐலாம் வந்துருச்சு நம்ம லைஃபுக்குள்ள. ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங், இந்த டெக்னாலஜி, இந்த நாலேஜ் இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ண சொல்ற அந்த ட்ரெடிஷன், அந்த தாட் கரண்ட், அந்த ட்ரூத், எக்ஸ்ப்ளோரிங் சென்டர்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர்டு ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான். அதனால அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் இரவு உறங்கும் பொழுது இந்த விரஜாஹோம மந்திரம் என்னுடைய வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். வேணா நீங்க நம்ம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏஐல கேட்டாலும், ஆஸ் நித்யானந்த ஏஐ கேட்டாலும் கொடுத்துரும். ராத்திரி உறங்கும் பொழுது உங்கள் மனம் பரம்பொருளில், பிரபஞ்ச சக்தியில் கரையட்டும். நாளை நீங்கள் மீண்டும் எழும்பொழுது புதிய மனம், இந்த பழைய மனத்தோடு சம்பந்தமே இல்லாத, இந்த பழைய மனம் வைத்திருக்கும் பயம், துக்கம், கோபம், ஏமாற்றம், வருத்தம், ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லா பேட்டர்ன்ஸ், குட்டு பேடுன்னு நீங்க நினைக்கிற எல்லாமே பேடு தாங்கய்யா. ஏன்னா நீங்க நினைக்கிற குட்டும் ரொம்ப சின்ன குட்டு. அது எப்படின்னா, உங்க மேனேஜர் உங்க உயிரையே உருவிட்டு புழிஞ்சு எடுத்து வேலை வாங்கிட்டு பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு மெடல் போடுற மாதிரி, அந்த மாதிரி லெவல் குட்டு தான் நீங்க வச்சிருக்கிற குட் எல்லாங்கய்யா. இது மொத்தமும் குட்டு பேடு ரைட்டு ராங் நீங்க நினைக்கிற மொத்தமும் பிரபஞ்ச சக்திக்குள் கரைந்தொழிந்து போகட்டும், மறைந்தொழிந்து போகட்டும், எரிந்தொழிந்து போகட்டும். நாளை காலை மலரும் பொழுது நான் புது உணர்வோடு, புதிய சுத்த புத்தியோடு பிறப்பேனாக, சுத்த புத்தியோடு மலர்வேனாக அப்படின்னு உங்களை சமர்ப்பித்து விட்டு உறங்குங்கள். இன்டெலிஜென்ட்டா சரண்டர் பண்ணுங்க. இன்டெலிஜென்ஸ சரண்டர் பண்ண சொல்லி நான் கேட்கல. இன்டெலிஜென்ட்டா ஆழ்ந்து யோசித்து, ஆழ்ந்து சிந்தித்து, ஆழ்ந்து பார்த்து இன்டெலிஜென்ட்டா பரம்பொருள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. இது சில நாட்களிலேயே நீங்க பார்ப்பீங்க. பழைய மனம், அந்த பழைய மனத்தோட தாக்கம் உங்க மேல, அந்த பிடி தளர ஆரம்பிச்சு, அந்த இறுக்கமான புழுக்கமான பிடி கழண்டு நீங்கள் புத்துணர்வோடு, புதிய சக்தியோடு, புதிய புத்தியோடு, புதிய நோக்கிலும் புதிய போக்கிலும் இயங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வாங் மன சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண ரேதோ புத்யாகூதிஹி சங்கல்பாமே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயாசகம் ஸ்வாஹா. சந்நியாசம் எடுக்கும் பொழுது நமக்கு நாமே ஸ்ராத்தம் செய்து இந்த விரஜாஹோம மந்திரங்களை வைத்து ஆகுதி கொடுத்துருவோம்.
அது என்னன்னா, ஓர் உடம்பிற்குள்ளேயே நான் நினைக்கிற இந்த ஐடென்டிட்டி, ஈகோ, நான், இந்த அனைத்தும் இறந்து போகட்டும், அந்த இறந்ததற்கு நானே ஸ்ராத்தம் கொடுக்கிறேன்னு கொடுத்துடுறோம். சந்நியாசத்தோட ஒரு அடிப்படை பிரின்சிபிள் தனக்கே ஸ்ராத்தம் கொடுப்பது. கொடுத்துட்டு தான் த்விஜனாக மாறுகின்றோம், இரண்டாம் பிறப்பெடுக்கின்றோம், புது பிறப்பெடுக்கின்றோம். இது சந்நியாசிகள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதாவது நீங்கள் ஞானமடைய நினைக்கின்ற அனைவரும் நீங்களே உங்களுக்கு செய்து கொள்ளலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவருடைய திருவடியிலே உங்களை சமர்ப்பித்து, உங்களை அவருக்குள்ளே கரைத்து, அவர் வடிவமாக இருக்கின்ற அக்னியிலே உங்களை சமர்ப்பித்து, நான் சொன்ன மாதிரி சிவன் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னா சிவாக்னி. யார் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அவருடைய வடிவமாக இருக்கின்ற அக்னியிலே உங்களை சமர்ப்பித்து, ஒவ்வொரு நாள் இரவு தூங்கும் பொழுதுங்கய்யா உணர்வாலே அந்த பரம்பொருள் வடிவமாக இருக்கின்ற பரம்பொருளின் ஞான அக்னியில் உங்களை சமர்ப்பித்து, உங்களுக்கே ஸ்ராத்தம் பண்ணிட்டு, இந்த விரஜாஹோம மந்திரம் மூலமா உங்களை சமர்ப்பிச்சுட்டு, வாங் மன சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண ரேதோ புத்யாகூதி மே சங்கல்பா மே சுத்யந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சக்கும் ஸ்வாஹா அப்படின்னு உங்களை சமர்ப்பித்து விட்டு உறங்குங்கள். இந்த ராத்திரி நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி செய்யற இந்த ஒரே ஒரு நுட்பம், டெக்னிக், இந்த ஒரு தந்திரம் போதுங்கய்யா. சில நாட்களிலேயே நீங்க புது நபரா மாறி இருப்பீங்க. உங்களுடைய பழைய பர்சனாலிட்டி இர்ரெலவெண்டாவும் ரிடண்டன்டாவும் போயிட்டு இருக்குங்கய்யா. உங்க பழைய பர்சனாலிட்டி நினைவுக்கே வராது. நீங்களே திடீர்னு ஆஹா, மென்டலா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி சஃபர் ஆயிட்டு இருந்தவனா நானு, என்னடா இப்போ அதெல்லாம் நினைவிலேயே இல்லை அப்படின்னு இருக்கும். துக்கங்கள் தான் நினைவில் இருக்கும். நினைவிலிருந்து அவை மறந்து விட்டிருந்தாலே அது உங்களை விட்டு சென்று விட்டதுன்னு அர்த்தம். அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தோட ஒரு அடிப்படையான சத்தியம், ஒரு உடலுக்குள் பல நீங்கள் அழிய வேண்டும், எரிந்தொழிய வேண்டும். அதுதான் இந்த சந்நியாசம் எடுக்கும் பொழுது தனக்குத்தானே ஸ்ராத்தம் செய்து கொள்வது. இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு ஜோக்கு, உண்மையில் இது நடந்தது, ஜோக்குல நடந்தது, சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என் மீது இந்த அவதூறு தாக்குதல்கள் நடந்தப்போ இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ன அந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி பெரும் வேகத்தோட அவதூறு பண்ணாங்க, தாக்குதல் பண்ணாங்க. அதெல்லாம் கூட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் ஹிந்து அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நான் விரோதி, நேச்சுரலா தாக்குவாங்க, புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன் கன்வர்ஷன் பண்ற அந்த கும்பலும் வெறி கொண்டு தாக்கினார்கள். அதுவும் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, ஏன்னா அவங்களுடைய பிலாசபி, அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அதுக்கு நான் வேறையா இருக்கிறதுனால, சனாதன இந்து தர்மத்தை வாழறதுனால அவங்க தாக்குறாங்க. விரோதிகள் புரிஞ்சுது. இந்த இந்துக்கள்னு சொல்லிக்கிற ஒரு சில வெட்டு கும்பல் வேக வேகமா போய் எனக்கு ராமேஸ்வரத்துல உட்காந்து ஸ்ராத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் எனக்கு கொடுத்துட்டேன்பா, ஸ்ராத்தம் கொடுத்து தாம்பா சந்நியாசமே எடுக்கிறோம், ஸ்வஸ்ராத்தம்னு. எனக்கு நானே ஸ்ராத்தம் கொடுத்து கொண்டுதான் சந்நியாசமே எடுக்கிறோம்பா. அதுதான்ப்பா சந்நியாசத்தோட அடிப்படை.
அது மட்டும் இல்லாம தினந்தோறும் எங்களுக்கு நாங்களே ஸ்ராத்தம் கொடுத்து கொண்டு எங்களுக்கு நாங்களே விரஜாகோமமும் செய்து கொள்ளுகிறோம்ப்பா. அதான்ப்பா சந்நியாசத்தோட பிரின்சிபிளே, சந்நியாசத்தோட அடிப்படையே. இவனுங்க வேக வேகமா போய் இந்த கும்பல், இந்த பிரெஞ்சு குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, மீடியால பேர் வரணும் அப்படின்றதுக்காக என்ன வேணா பண்றது. அரே, அப்படி ஒருவேளை உங்களுக்கு உங்க எதிர்ப்பை வெளிப்படுத்தணும், உங்களுடைய வெறுப்பை வெளிப்படுத்தணும் கூட ப்ராப்பரா இந்து மதத்தோட ஒரு அடிப்படையா தெரிஞ்சிட்டு பண்ணுங்களேன்ப்பா. இதெல்லாம் தான் இந்த மெக்கலே எஜுகேஷன், மெக்கலே மேக்ஸ் முல்லர் கும்பலுக்கு பிறந்த குழந்தைங்க, இந்த விருந்தாளிங்களுக்கு பிறந்ததுங்க. மேக்ஸ் முல்லர் இந்து மதத்தை பத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்க புக்கெல்லாம் படிச்சுட்டு இல்ல எதையுமே படிக்காம வெறும் பர்த் சர்டிபிகேட்டை மட்டுமே வச்சுட்டு இந்துன்னு கிளைம் பண்ணிக்கிட்டு, ஆனா பிரெயின் வாஷ் பண்ணது பாத்தீங்கன்னா மற்ற ரிலிஜியஸ் ஐடியாலஜி, இந்த நாத்திகம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், அந்த ரிலிஜியஸ் ஐடியாலஜியால பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட இந்த பிரிஞ்சு குரூப் கும்பலுங்க போய் உட்காந்துக்கிட்டு வேக வேகமா என் போட்டோ வச்சு எனக்கு ஸ்ராத்தம் கொடுத்துட்டு இருக்குங்க லூசுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்து மதத்தோட அடிப்படையே புரியாமல் தங்களை இந்து இயக்கங்கள்னு சொல்லிட்டு இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க. காரணம் என்னன்னா, இவங்க தான் அந்த இடைச்செருகல்கள், அதாவது இம்போஸ்டர்ஸ். இந்துக்கள், இந்து இயக்கங்கள் இம்போஸ்டர்ஸ். முகமூடியை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்துக்கள், இந்து இயக்கங்கள் முகமூடியை போட்டுட்டு இருக்கிற வேற யாரோ இந்து விரோத சக்திகள், இந்து விரோத சக்திகள், இந்து இயக்கம் இந்துக்கள்ன்ற முகமூடியை போட்டுட்டு விளையாடுதுங்க. அப்புறமா டைம் இருக்கும்போது அந்த யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்ராத்தம் கொடுத்தாங்கன்னு இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்து பிரசன்ட் பண்றேன் பாருங்க. எனக்கு பார்த்தா சிரிப்பு தாங்கல. உனக்கு ஒரு வேளை எதிர்ப்பையே வெளிப்படுத்தணும்னா கூட, வெறுப்பையே வெளிப்படுத்தணும்னா கூட இந்து மதத்தை சார்ந்து ப்ராப்பரா பண்ணுங்களேன்ப்பா. இந்த இந்த லூசுத்தனமான முட்டாள்தனமான விதத்துல உங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினது மூலமா உங்களுக்கு இந்து மதத்தோட அடிப்படையே தெரியலன்னு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டீங்கப்பா. காலங்காலமா உங்க பிராண்டே அழிஞ்சு போச்சு, அசிங்கமா போச்சு. என்ன அசிங்கப்படுத்துறேன்னு போய் கடைசியில் நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. பாவம். சனாதன இந்து தர்மத்தோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிளே, ஒரு சந்நியாசி தினந்தோறும் தனக்கு ஸ்ராத்தம் கொடுத்துக் கொள்ளுகின்றான், தினந்தோறும் விரஜாகோமம் செய்கின்றான். அதாவது பழையது அழிந்து புதியதாய் மாறி, பழையது அழிந்து புதியதாய் மாறி, பழையது அழிந்து புதியதாய் மாறி தனக்குத்தானே ஸ்ராத்தம் செய்து கொள்ளக்கூடிய வீரமும் தீரமும் உடையவனே சந்நியாசி. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ராமேஸ்வரம் போய் என் போட்டோவை வச்சு இதெல்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்ப்பா. நானே எனக்கு அதை பண்ணிட்டு தான், ஸ்ராத்தம் பண்ணிட்டு தான் சந்நியாசம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்பவும் ரெகுலரா எங்களுக்கு ஸ்ராத்தம் நாங்களே பண்ணிக்கிறோம்ப்பா. கொஞ்சோண்டு சந்நியாசம், இந்து மதம் பத்திலாம் படிச்சுட்டு இந்த இந்து இயக்கங்கள் இதெல்லாம் நடத்துங்கப்பா. அதுதான் நான் வைக்கிற ஒரே வேண்டுகோள்ப்பா. மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துட்டீங்களே. இந்து மதத்தை பற்றிய அடிப்படை புரிதலோ அறிவோ கூட இல்லாமல் இந்து இயக்கங்கள்ன்ற பேர் வச்சிட்டு இருக்கிற இந்த இம்போஸ்டர்ஸ், அதுதான் இந்து மதத்துக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை. இந்து மதத்துக்கு எதிரான சதி இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சத்தியத்துக்கு வருவோம். நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, இப்போ வந்துட்டே இருக்கு லைவா. இப்ப நான் காலையில எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல ஆரம்பித்த இந்த சத்தியத்தை முழுமையா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய கேள்விகளுக்குள்ள போறேன். இந்த
உடலுக்குள்ளேயே பல முறை நீங்கள் இறக்க வேண்டும். நீங்க வச்சிருக்கிற அந்த ஐடென்டிட்டி, அந்த கருத்து, அதுதான் ஈகோன்னு சொல்றேன். ஈகோன்னு உடனே அரகன்ஸ் நினைக்காதீங்க. அந்த அரகன்ஸ் இஸ் நாட் ஈகோ, அது தனி. இந்த சைக்கலாஜிக்கல் பிஹேவியர் அரகன்ஸ், அது நான் ஈகோன்னு சொல்ல வரல. அதை நான் இங்க ஈகோன்னு சொல்லல. இப்ப நான் ஈகோன்னு சொல்றது, நீங்கன்னு உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற ஒரு டெல்யூடடான கான்செப்ட், உங்களை பயத்தில் வைத்திருந்தே ஏய்க்கின்ற, ஏமாற்றுகின்ற, தான் இல்லாவிட்டால் நீங்கள் வாழ முடியாது என்று உங்களை மூளைச்சலவை செய்து பேரசைட் மாதிரி உங்களை ஆக்குப்பை பண்ணிட்டு, தானே நீங்கள்ன்ற மாதிரி உங்களை கொடுமை செய்து கொண்டிருக்கும் பெரும் கொடும் பேய், மாய அரக்கன், அந்த ஈகோ, டெல்யூஷனல் ஐடென்டிட்டி. தினந்தோறும் அது இறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அது இறக்க வேண்டும். சுத்த புத்தி, பரமானுபூதி, பரமானுபூதியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரமஞானம் மலரும் வரை இந்த அகங்காரம் இறந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. இந்த கூடு உடையும் முன் உள்ளிருக்கும் அகம் உடைந்து 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 அழிந்து எரிந்து போக வேண்டும். மீண்டும் மீண்டும் மீண்டும். அதான் வாழ்க்கையின் வெற்றி. ஒரே ஒரு ஈகோவை பிடிச்சிக்கிட்டு இந்த உடம்பு செத்து இன்னொரு உடம்பு எடுத்து, அதுவும் அப்பவும் அதே ஈகோ, இன்னொரு உடம்பு எடுத்து அப்பவும் அதே ஈகோ, அப்படியே உள்ளிருக்கும் அகங்காரம் அழியாமல் கூடுகள் மட்டும் அழிந்து அழிந்து மீண்டும் மீண்டும் பிறந்து அழியுமானால் அதுதான் வாழ்க்கையின் தோல்வி. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு பரமசிவ பரம்பொருளிடமிருந்து உங்கள் அனைவருக்கும், இந்த உலகத்திற்கு நேரடியான செய்தி. அடுத்தது கேள்விகள். பாரதி ராஜா 2169 அப்படின்றவரு யூடியூப்ல கேள்வி கேட்டிருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து கொடுங்கப்பா. திரு பாரதி ராஜா 2169 அந்த ஐடியில இருந்து கேள்வி கேட்டிருக்காரு. What are the food habits that we have to follow, Swami? If my family god is related to non-veg, what to do? நீங்க ஆங்கிலத்துல கேள்வி கேட்டிருந்தாலும் நான் தமிழ்ல பதில் சொல்றேன். காரணம் என்னன்னா, இது தமிழ் சத் சங்கம் அப்படிங்கிறதுனால. ஆனா கட்டாயம் ஆங்கில டிரான்ஸ்லேஷன் லைவ் அவைலபிளா இருக்கு. நீங்க டிரான்ஸ்லேஷனை கேட்டுக்கலாம். முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குல தெய்வம் மரபுப்படி பலி கொடுத்து பூஜை செய்ய வழக்கம் இருக்கின்ற குலதெய்வமாக இருந்தால் கூட நீங்க அந்த நான் வெஜிடேரியன் பிரசாதத்தை சாப்பிட்டுத்தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ராமகிருஷ்ணர் இதுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்றார். அவர் சொல்றாரு, ஞானமடைந்த பிறகு காளியினுடைய பிரசாதமாகவே இருந்தாலும், காளிக்கு கல்கத்தால பலி கொடுக்கும் பழக்கமும் உண்டு, வெஸ்ட் பெங்கால் முழுக்கவுமே காளிக்கு பலி கொடுக்கும் பழக்கமும் உண்டு, மீன் சமைத்து படைக்கும் வழக்கமும் உண்டு. அந்த பலி கொடுத்த அந்த மிருகங்களுடைய, காளிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய மாமிசத்தை சமைத்து படைக்கின்ற வழக்கமும், அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் வழக்கமும் கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால்ல உண்டு. பல சம்பிரதாயங்கள் உண்டு. அந்த தாந்திரீக சம்பிரதாயங்கள் பலவற்றிலும் இது உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த அனுபூதி மலர்ந்த பிறகு என்னால் அந்த மாமிசத்தை கூட புசிக்க முடியவில்லை. ஆனா தேவியின் பிரசாதத்தை அவமரியாதை செய்யக்கூடாதே என்பதற்காக
அதை தொட்டு தலையில் வைத்துக்கொண்டு நமஸ்காரம் செய்து விடுவேன். நீங்க அதே ஸ்டாண்ட் எடுக்கலாம். உங்க குலதெய்வத்திற்கு மரபோடு செய்யப்படுகின்ற பலி பூஜைகளை நிறுத்தக்கூடாது. அவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிந்த அறிவோடு செய்து வைத்தவை. அதனால குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கின்ற வழக்கம், பாரம்பரியம், மரபு உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில் இருந்தால் அது மாற்றப்படாமல் முறைப்படி அது தொடர வேண்டும். அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த குலதெய்வத்திற்கு பலி கொடுத்த அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட், மாமிசத்தை நீங்கள் உண்டாக வேண்டும், சாப்பிட்டே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை. நமஸ்காரம் பண்ணி அந்த மரியாதையை செலுத்தி விடலாம். அது இரண்டாவது. மூன்றாவது, உங்களுக்கு ஆசை சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, குலதெய்வத்திற்கு பலி கொடுத்த அந்த பிரசாதத்தை உண்ணுவதனால் கர்மம் இல்லை. சாஸ்திர பிரமாணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கருட புராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யங்கே ஸ்ராத்தேச்ச பித்ராம்ச தேவானாம்ச நியுக்தஜஹ மாம்சம் பக்ஷயதோ நாஸ்தி பாபம் இதி த்ருவம். கருட புராணத்தோட 1வது கேண்டோ 96th சாப்டர் 73rd verse. யங்கே ஸ்ராத்தேச்ச பித்ராம்ச தேவானாம் ச நியுக்தஜஹ மாம்சம் பக்ஷயதோ நாஸ்தி பாபம் இதி த்ருவம். யஞத்திலும் ஸ்ராத்தத்திலும் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும், பித்ருக்கள்னா முன்னோர்கள், முன்னோர்களுக்கும் முறையாக அர்ப்பணம் செய்யப்பட்ட, முறையாக அர்ப்பணம் செய்த பிறகு அந்த மாம்சத்தை உண்ணும் ஒருவருக்கு பாவம் ஏற்படாது. முறையான யஞ்ஞம் அல்லது ஸ்ராத்தம் இன்றி விலங்குகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உண்டால் அவன் நிச்சயமாக நரகத்திற்கு செல்லுகின்றான். இத புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொன்னு, அந்த மாமிசத்தை உண்டால் பாவம் கிடையாது. அதாவது குலதெய்வத்திற்கு படைக்கப்பட்ட, முறையாக படைக்கப்பட்ட மாமிசத்தை உண்டால் பாவம் கிடையாது, உண்மை. ஆனா மாமிசத்தினால் உடல் மீது ஏற்படுகின்ற நெகட்டிவ் இம்பாக்ட், உங்க ஹெல்த் கொலாப்ஸ் ஆகிறது நடந்துதான் தீரும். விஷமே ஆனாலும் நீங்க குலதெய்வத்துக்கு படைச்சிட்டு குடிச்சதுனால, குடிச்சேன் அதனால சாகாம இருக்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா காமன் ஷேர்டு நேச்சுரல் பிரின்சிபிள்ஸ் சிலது இருக்கு. நிச்சயமாக பல ஆயிரக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சிகள் மீண்டும் 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 நிரூபிக்குது. போய் ஏஐல கேளுங்கயா, கூகுள் பண்ணி பாருங்க பெஸ்ட் ஃபுட் எதுன்னு. உங்க ஏஜ், உங்களுடைய உடல்நிலை, உங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் போட்டு கேளுங்க பெஸ்ட் ஃபுட் எதுன்னு. அத்தனை மனிதர்களுக்கும் பெஸ்ட் ஃபுட் வெஜிடேரியன் தான். இந்த வேற வழியே இல்லை, நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப அடிக்டட் அப்படின்றவங்க, அப்போ அந்த பாரம்பரியமா உங்க குலதெய்வத்திற்கும் முன்னோர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மாமிசத்தை சாப்பிட்டுக்கோங்க. சனாதன இந்து தர்மத்தை பொறுத்தவரை நான்வெஜ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெகுலரைஸ்ட், நாட் நார்மலைஸ்ட், நாட் பேண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனாதன இந்து தர்மத்துல இப்ப நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். என்னுடைய ஸ்டாண்ட் இப்போ என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், வேண்டாம்ப்பா மாமிசம் தவிர்த்து விடுங்கள். அதான் என் ஸ்டாண்டு. சனாதன இந்து தர்மமானா முழுக்க முழுக்க பேன் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். சனாதன இந்து தர்மத்தோட ஸ்டாண்ட் என்னன்னா, நான் வெஜிடேரியனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு, ரெகுலரைஸ் பண்ணியிருக்கு,
நார்மலைஸ் பண்ணல, பேனும் பண்ணல. பேன் பண்ணல, சுத்தமா எடுக்கவே கூடாதுன்னு பேன் பண்ணல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. இந்த குலத்தவர்கள் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த குலத்தவர்கள் கூட ரெகுலரா, அதாவது அதை ரெகுலரைஸ் பண்ணியிருக்கு. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி இந்த சடங்கு இந்த சம்பிரதாயங்களுக்கு பிறகுதான் எடுக்கலாம். நார்மலைஸ் பண்ணல, நார்மல் ஃபுட்டா மாத்தல. அதனால நான் வெஜிடேரியன் மாமிசம் எக்காலத்தும் நார்மல் ஃபுட்டா மாறக்கூடாது. நிறைய பேர் இந்த சைவம் அசைவம் இதை பத்தி நான் பேசும் பொழுது இந்த உணவு அரசியல், என் தட்டு என் உணவு என் சுதந்திரம் அப்படின்லாம் கம்பு சுத்தறீங்க. ஐயா நல்லா கேட்டுக்கோங்க, நான் இந்த உணவு அரசியலுக்குள்ளலாம் வர விரும்பல. புரியுதுங்களா? நான் உங்களுடைய நீங்கள்லாம் ஓட்டு போட்டு அப்படியே என்னை தேர்ந்தெடுத்து அது மாதிரிலாம் ஆக போறதும் இல்லை. நான் அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு வரல. உங்க ஓட்டுக்காக நான் பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுகின்ற காரணத்தை சொல்லிவிடுகிறேன். என்னுடைய ஒரே நோக்கம் நீங்கள் உடல் நலத்தோடு இருப்பதும் உயிர் நலத்தோடு இருப்பதும் ஆனந்தமாக வாழ்வதும் வாழ்க்கைக்கு பின் ஜீவன் முக்தனாக பரமுக்தி அடைவதும், வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாகவும் வாழ்ந்த பின் பரமுக்தி அடைவதும் தான் என்னுடைய நோக்கம். நான் நீங்க அந்த நிலையை அடையணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வழிகாட்டிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? உங்களுடைய ஓட்டு வேணுன்றவங்க உங்களுக்கு எதை வேணா ஊட்டி விடுவாங்க. நான் அதுக்குள்ளலாம் வரமாட்டேன். அதுக்குள்ளலாம் இந்த உணவு அரசியல் சார்ந்தெல்லாம் நான் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன். எவ்வளவு காலம் வரை உணவு வாழ்வில் நேர்மையுடைய பிராமணர்கள், சைவ வேளாளர்கள், நாடார்கள் கையில் இருந்ததோ அவ்வளவு நாள் வரை நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருந்தீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஓ, நித்யானந்தா ஜாதி பத்தி பேசுறாரு. ஏன் பேச மாட்டேன்? சைவாள் கஃபே, உடுப்பி ஆரியபவன், சரவணபவன், இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்மையை உடையவர்களுடைய கையிலே உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருந்த வரைக்கும் எவ்வளவு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோட நீங்க பாட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்கய்யா. நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நார்மலைஸ் பண்றது இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய சதி. இந்துக்கள் யாரும் எக்காரணம் கொண்டும் துடிக்க துடிக்க ரத்தம் வடிய விட்டு கொல்லப்படுகின்ற விலங்குகளுடைய மாமிசத்தை புசிக்க கூடாது. அது பெரும் பாவம். கோமாம்சம் நிஷேதம். பசுவின் மாமிசம், மாட்டின் மாமிசம் நிஷேதம், முழுக்க முழுக்க நிஷேதம் என்பது மட்டுமல்லாது ஹலால் முறையிலே கழுத்தை அறுத்துவிட்டு ரத்தம் வடிய வடிய துடிக்க 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 கொல்லப்படும் விலங்குகள் அது துடிச்சு சாகும் பொழுது என்ன உங்களை என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாகுமா? வலி, வேதனை, துக்கம், அந்த நியூரோபெப்டைட்ஸ் முழுக்க அதோட ஆர்கன்ஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்துருங்கயா. அந்த கொடுமையான
மசில் மெமரி, பயோ மெமரி உடைய அந்த மிருகத்தோட சதைகளை உண்டீர்களானால் அதே கொடுமையான பயோ மெமரியும் மசில் மெமரியும் உள்ள போய் உட்கார்ந்து டிப்ரெஷன்ல உங்களை உலுக்கி எடுக்குங்கய்யா. கொடூரமான முறையிலே கொல்லப்பட்ட அந்த மிருகத்தினுடைய ஆவி உங்கள் வயிற்றுக்குள் அமர்ந்து கொண்டு தனக்கு துணை வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் அதே போன்ற கொடூரமாக கொல்லப்பட்ட உயிர்களின் மாமிசத்தையே உங்களை உண்ணத் தூண்டி உங்கள் வயிறு பெரும் சுடுகாடாய் மாறும். இப்ப நான் ஹலால்ன்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டதுனால எந்த அளவிற்கு எதிர்வினைகள் வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியும். ஆனா என் நோக்கம், என் சனாதன இந்து தர்மத்தை சார்ந்த மக்கள் தாங்களும் அழிந்து தங்கள் வாழ்வை இழந்து இகத்தில் உடல் நலத்தை இழந்து பரத்தில் முக்தியை இழந்து அழிந்து போகக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த சத்தியத்தை சொன்னேன், சொல்வேன், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்துக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. வேறொரு நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டேனே தவிர இந்துக்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்துக்கள் முதல் மாமிசம் முழுமையாக தவிர்த்தல் உத்தமோத்தமம். சாப்பிட்டே ஆகணும்னா உங்கள் குலதெய்வத்திற்கு படைக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பிரசாதம் அதை மட்டும் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். அது தவிர வேறு எந்த கடையில் அளிக்கப்படுகின்ற, கடைகளில் விற்கப்படுகின்ற, ஹோட்டல்களில் விற்கப்படுகின்ற ஹலால் பண்ணதோ ஹலால் பண்ணாதோ எந்த மாமிசத்தையும் தொடாதீர்கள். பெரும் கர்மம், அது பெருங்கர்மம். நான் சொல்ற கோணத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இஸ்லாம்ன்ற காரணத்துக்காக நான் ஹலால் மீட்டை மறுங்கன்னு சொல்லல. நான் சொல்ற காரணத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இஸ்லாமிய வெறுப்புலாம் இல்லைங்கய்யா. காரணத்தை நான் சொல்ற காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏல வேணாம தட்டி பாருங்க. நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் மீட் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் and how they suffer with the depression. மீட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒர்க்கர்ஸ் கூட how they suffer with the depression போய் கூகுள்ல தட்டி பாருங்கயா, இன்டர்நெட்ல தட்டி பாருங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை ஆயிரம் சயின்டிபிக் ஸ்டடீஸ் ஷோயிங் த நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் மீட் ஆன் யுவர் ஹெல்த். ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் ரிஸ்க், எத்தனை ஆயிரம் விஷயங்கள் போய் தட்டி பாருங்கயா. ரெட் மீட் எடுக்கிறவங்க 73% இன்க்ரீஸ்ட் கிரானிக் கிட்னி டிசீஸ் ரிஸ்க். இது நான் சொல்றது ஆக்ஸ்போர்ட் has conducted the study in 2021 on 4,70,000 participants. மேல இவங்க இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் ஆஃப் த கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து 99% ப்ராசஸ்டு மீட்டை சாப்பிட்றவங்களுக்கு. The risk is reduced by 62% when they substitute plant proteins. கொஞ்சம் படிங்க, சரியான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள்.
நான் சொல்ற காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சனாதன இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் இன்னும் புரிஞ்சுக்கோங்க. தேவி பாகவத புராணம் தெளிவா சொல்லுது. கோஹத்யாம் பிரம்மஹத்யாஞ்ச கரோதி யதி தேசிகீம் யோகி கச்சத்ய கம்யாம் சய ஸ்திரீஹத்யாம் கரோதி ச பிக்ஷுஹத்யாம் மகாபாபி ப்ரூணஹத்யாஞ்ச பாரதே கும்பி வாகே வச்சேத்சோ அபி யாவதீந்திராஷ் சதுர்தசः தாடிதோ யமதூதேன சூர்ணியமான ச சந்ததம் க்ஷணம் பத்ததி வக்னோ ச க்ஷணம் பத்ததி கண்டுகே க்ஷீணம் பதே தப்தை தத் தைத்தேல் தப்தோ ஏன க்ஷணம் க்ஷணம். மாடுகள், பிராமணர்கள், பெண்கள், பிக்ஷுக்கள்னா பிக்ஷை எடுத்து வாழற சந்நியாசிகள் மற்றும் கர்ப்பங்களை கொல்பவன் ஒரு மிகப்பெரிய பாவி. அவனுக்கு கும்பி பாககுண்டம் காய்ச்சிய எண்ணெய் நரகம் எனப்படும் இடத்தில் 14 இந்திரகாலங்களுக்கு தங்கி யமதூதர்களாலே எப்போதும் அடிக்கப்பட்டு தூளாக சுரண்டப்பட்டு சில நேரங்கள் தீயில் வீசப்பட்டு காடுகளில் கிழிக்கப்பட்டு காய்ச்சிய எண்ணெய்களில் தூக்கப்பட்டு வதைக்கப்படுகின்றார். காய்ந்த உலோகத்தால் முத்திரை பதிக்கப்பட்டு காய்ந்த வெண்கலத்தால் முத்திரை பதிக்கப்பட்டு அதன்பின் அவன் 1000 பிறவிகளில் ஒரு கழுகாக பிறந்து 100 பிறவிகளில் ஒரு பன்றியாக 7 பிறவிகளில் ஒரு காகமாக 7 பிறவிகளில் ஒரு பாம்பாக 60,000 ஆண்டுகள் மலத்திலே வாழும் சிறுபூச்சியாக பிறகு பல மாடுகளாக பிறக்கின்றான். இறுதியில் ஏழர் நலக்குறைவான மனிதனாக பிறக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் கதை புராணக்கட்டு அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. என்ன மாதிரி டிப்ரெஷன்ல நீங்க சிக்கி சீரழிவீங்கன்றதா இவங்க கொஞ்சம் விஷுவலா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால புரிஞ்சுக்கோங்க, இது இந்த மாமிச உணவு சார்ந்து அதனால பூமி மேல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, சமூகத்து மேல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, நாட்டோட எக்கானமி மேல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஏஐல போய் ரிசர்ச் பண்ணுங்க, இன்டர்நெட்ல போய் ரிசர்ச் பண்ணுங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் நானே கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல அவைலபிளா பண்ணியிருக்கேன். ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் பாருங்க, படிங்கப்பா, யோசிங்கப்பா, தேடுங்கப்பா. உடனே தம்ப்நெயில் போட்டுறாதீங்க, நித்யானந்தா ஹலாலுக்கு எதிராக பேச்சு. நான் மிக தெளிவாக அறிவியல் பூர்வமான காரணங்களை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஏன் வேண்டாம்? நான் ஹலால் மீட் மட்டும் இல்ல, எந்த மீட்டும் கடைகளில் கமர்ஷியல் இடங்கள்ல கிடைக்கிற எந்த மீட்டும் வேணாம் அப்படின்னு தான் சொல்றேன். உங்கள் குலதெய்வத்திற்கு படைக்கப்பட்ட அந்த மாமிசத்தை மட்டும் வேண்டுமானால் நீங்கள் புசித்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. என்கரேஜ் பண்ணப்படல, நார்மலைஸ் பண்ணப்படல, அனுமதிக்கப்படுகிறது, பேன் பண்ணப்படாமல், அவ்வளவுதான். பேன் பண்ணப்படல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது, ரெகுலரைஸ் பண்ணப்படுது, நார்மலைஸ் பண்ணப்படல. இதை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். என்கிட்ட தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டா முழுக்க முழுக்க மாமிசத்தை ஒதுக்குங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த சத்தியம்,
தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் பல ஊடகங்கள் வழியாகவும் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பார்ட்டிசிபேஷன், அதாவது உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்துட்டே இருக்கு. முதல்ல ஒரு விஷயத்தை பதிவிட்டுறேன். இதை பதிவிடணும்னு நினைச்சேன். உங்களுடைய அன்புக்கும் பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் நன்றி. உங்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன், தொடர்ந்து பெருந்திருப்பணிகள் செய்வேன், என்னால் ஆன அத்துணையையும் செய்வேன். பரமசிவ பரம்பொருள் அவர் எப்படி தியாகராஜராக இருக்கிறாரோ, தியாகஸ்வரூபியாக அனைத்தையும் அனைவருக்கும் கொடுத்து முழுமையான தியாகத்தை மையமாக வைத்து வாழுகின்றாரோ, அவரே வெளிப்பட்டு எனக்குள் வாழ்வாக அவரே மலர்ந்து இங்கு வாழ்வதனால், வெளிப்படுவதனால், அதே தியாகஸ்வரூபியாகவே இருந்து தொடர்ந்து உங்களுக்காக உழைப்பேன், தியாகம் செய்து கொண்டே இருப்பேன். பிரவீன் ஜீன் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, சாமி நீங்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணி இருக்கணும். உங்களை நான் மனிதராக பார்க்கவில்லை, நீங்கள் தனித்துவமானவர். என்னுடைய கஷ்டத்திலும் நீங்கள் என்னுடைய துக்கத்திலும், நீங்கள் என்னுடைய சந்தோஷத்திலும் நீங்கள் இறைவனை தேடும் சாவி உங்களிடம் உள்ளது. ரொம்ப லாங் மெசேஜ் போட்டிருக்கீங்க. இது மாதிரி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் இந்த சென்டிமெண்ட் அனலைசிஸ் பண்ணி பார்க்கிறோம். 90% மேல் பக்தி, டிவோஷன், கிராட்டிடியூட், அதான் சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ணப்போ வருது. ரஞ்சனி சேகர் 02ன்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, என்ஜாய் பீயிங் அ ஹியூமன் சொல்றீங்க சுவாமிஜி. நாங்களும் ட்ரை பண்றோம், ஆனா கூட ஹியூமன்ஸ் கொடுக்கிற தொல்லையில எங்களால என்ஜாய் பண்ண முடியல. அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, யாராவது தொல்லை கொடுத்து உங்களுடைய ஆனந்தம் அழியுதுன்னா அது ஆனந்தமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. Only if you are waiting to get hurt, others can hurt you. நீங்கள் துக்கப்படுவதற்கு, துயரப்படுவதற்கு காத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் மற்றவர்களால் அதை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணி விட முடியுமா? யாராலும் ட்ரிகர் பண்ண முடியாத பரமசாந்த ஸ்வரூபத்துக்குள்ள, பரமசாந்த நிலைய உங்களுக்குள்ளேயே பில்ட் பண்ணிக்க முடியுமா? இட்ஸ் அ கெப்பாசிட்டி, இட்ஸ் அ காம்பிட்டன்ஸ், அவ்வளவுதான். இப்போ எப்படி வளரும் பொழுது நீங்க பல கெப்பாசிட்டி, காம்பிட்டன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ஓ எனக்கு பாடத் தெரியும், ஆடத் தெரியும், சமைக்க தெரியும், பல காம்பிட்டன்ஸ் பில்ட் பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரிங்க ஒரு முக்கியமான லைஃப்ல அடிப்படை தேவையான காம்பிட்டன்ஸ் என்னன்னா, ரியாக்ட் பண்ணாம சுத்த புத்தியோடு வாழ்க்கையை அணுகத் தெரியும், அணுகத் தெரிய வேண்டும். இது ஒரு காம்பிட்டன்ஸ். ஆக்சுவலா கல்யாணம் பண்ணிக்கிறது முன்னாடி கேளுங்க, ரியாக்ஷன் இல்லாம பரமசாந்தத்துல இருந்து
தன்னையும் லைஃபையும் அணுகிற காம்பிடன்ஸ் இருக்கான்னு உங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் செக் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சொர்க்கம். அந்த காம்பிடன்ஸை பில்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அந்த காம்பிடன்ஸ் இல்லைன்னா அவங்கள விட்டுருங்கன்னு நான் சொல்லலை. அந்த காம்பிடன்ஸை பில்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸிங்கய்யா. அது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்கய்யா. ஒரே ஒரு மாசம் கைலாசா திருவண்ணாமலைக்கு வாங்க. இலவசமா ப்ரோக்ராம் கொடுக்குறேன். இப்ப கொடுத்துட்டு இருக்கிறேன். நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. எப்படி சாட்சியாக இருந்து உங்களையும் இந்த உலகத்தையும் அணுகுவது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, அதை அனுபூதியாக மாற்றிக்கொள்வது, இது உங்களுடைய அடிப்படை தேவைங்கம்மா. வாழ்க்கையோட சர்வைவல் நீடு. இன்னொருத்தர் அலிஷியா சிங்ஸ் 2ன்னு கேட்டிருக்காங்க. அட் அலிஷியா சிங்ஸ் 2ன்னு, டியர் பகவான், ஹவு டு கிளியர் கர்மாஸ் ஆஃப் ஈட்டிங் நான்வெஜ் இன் த பாஸ்ட்னு. உங்களுக்கு உள்ளும் வெளியும், அலிஷியா சிங், அண்டர்ஸ்டாண்ட் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. The impact of the non-veg food in your body, whatever you ate in the past, the impact is sitting in your muscle memory, biomemory as the neuropeptides on your internal organs and intra-organs. If you detox them, those karmas will be cleared. The best detoxing way is unclutching, witnessing the witness, observing the observer. Unclutching, practice samadhi, so the whole past karma will get cleared. Nirvikalpa samadhi, practicing samadhi is the best way to clear the karmas of eating non-veg in the past. ஆழ்ந்து கேளுங்கள். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற சத்தியம், எப்போ நீங்க ஆன்ம விழிப்புணர்வு அடைகிறீர்களோ, சமாதி பழக துவங்குகிறீர்களோ, அப்பவே உங்களுடைய உயிர், நீங்கள் உங்களை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, உங்களுக்கு நீங்களே எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க, அது மத்தவங்க உங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ரெண்டுமே மாறிடுங்கய்யா. எப்போ நீங்க உங்களுக்கு ரியாக்ட் பண்றது மாறுதோ அப்பவே மத்தவங்க உங்களுக்கு ரியாக்ட் பண்றது மாறிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. நீங்க இந்த சமாதி பழக துவங்கினாலே உங்களை சுத்தி இருக்கவங்க
நீங்க ஒரு ஆழமான கிளாரிட்டியோட காமா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுடைய பிரசன்ஸும் ஹவ் யூ ஆர் வெரி கிரவுண்டட் அப்படிங்கிறதையும் அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஏதோ கரிஷ்மாலாம் கிடையாதுங்கய்யா. இது கொஹரன்ஸ். நீங்க தான் உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டியை உருவாக்கி உங்களுக்கு வெளியில அதுக்கான ரியாக்ஷனை அட்ராக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்றீங்கன்னு மெதுமெதுவா புரியும் பொழுது நீங்க உருவாக்குற பர்சனாலிட்டியை ஒழுங்கா பரமசாந்த ஸ்வரூபியா பரமாத்வைதத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுத்த புத்தியா நீங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கவங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. You become the tuning fork for harmony. How many of you, எத்தனை பேர் இந்த டியூனிங் ஃபோர்க்கை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஒரு ஃபோர்க்கை அடிச்சுட்டு வச்சா இன்னொரு ஃபோர்க்கை தட்டாமலே எதுவும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஃபோர்க்கை வைப்ரேட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோர்க்கு கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த ஃபோர்க்கை தட்டாமலே இது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் பரமாத்வைதத்திலே உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள, பரமாத்வைதத்திலே உங்களை பிரதிஷ்டை செய்து கொள்ள துவங்கும் பொழுது, சமாதி பழகத் துவங்கும் பொழுது, you become the tuning fork for harmony. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் இதே சமாதி ஃப்ரீக்குவன்சிய வைப்ரேஷன் அமிச்சிட்டே இருக்கீங்கயா. இந்த ஒரே ஒரு காரணத்தால தான் நான் இன்னும் பைத்தியம் பிடிக்காம இருக்கேங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா, ஒரு அம்மா கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா, ரஞ்சனி. அப்பா அந்த கேள்வி எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுங்கப்பா யூடியூப்ல. நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்மளை நிம்மதியா இருக்க விடமாட்டேன்றாங்களே சாமின்னு. அம்மா ரஞ்சனி சேகர் 02ன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நான் மட்டும் என்ன, மனிதர்கள் சுத்தி இல்லாம எங்கேயோ ஒரு காட்டுல தனியா உட்கார்ந்துருக்கனா என்ன? பல ஆயிரக்கணக்கான மக்களால் தொடர்ந்து சூழப்பட்டிருந்து இப்பொழுதும் தொடர்ந்து சூழப்பட்டு இருக்கின்ற வாழ்க்கையை வாழ்பவன்கையா நானே. அம்மா, பப்ளிக்கா பொதுவெளியில் மக்களுக்கு நான் தரிசனம் கொடுத்து மக்களை பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே ஆவரேஜா ஒரு நாளைக்கு 85,000 பேரை பார்த்திருக்கின்றேன். இந்த சத் சங்கங்கள், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்கும்போது. இப்போ என்னுடைய கைலாசவாசிகள் தான் என்னை சுத்தி வாழறாங்க. இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களோடு இன்டராக்ஷன் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதனால நான் ஒன்றும் மனிதர்களிடமிருந்து ஒதுங்கி தனியா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், நான் எந்த காட்டுக்குள்ள நான் போய் உட்கார்ந்தனாலும் அந்த காடு நாடாயிடுதுமா. நான் போய் உட்கார்ந்தப்போ விடுதி, பெங்களூர் விடுதி, அந்த இடம் நான் போய் உட்கார்ந்தப்ப காடு, ஒரே ஒரு நபர் கூட சுத்தி 2000 ஏக்கரில் ஒருவர் கூட வசிக்காத சுத்தமான காடு. அந்த 2500 ஏக்கருக்கும் அங்கு தங்கி வசித்துக் கொண்டிருந்த ஒரே ஒரு மனித ஜீவராசி நான் தான். தனியா என்னோடு சேர்ந்து ஒரு 3000 பாம்புகள். அப்கோர்ஸ்
பரமசிவ பரம்பொருளே அங்கு இருந்தார். ஆலமரத்தடியிலே சுயம்புவாக முனீஸ்வரர் காவல் தெய்வமாக இருந்தார். இவங்கெல்லாம் இருந்தாங்க. மனிதன் அப்படின்னு அங்க இருந்தது ஒரே ஒருத்தன், நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தேன். அந்த காட்டுல போய் தான் இருந்தங்கய்யா. காடு நாடாயிடுச்சு. அதே மாதிரிதான் எந்த காட்டுல நான் போய் உட்கார்ந்தனாலும் சுற்றி மக்கள் சூழ்வதால நாடாயிடுது. அதனால பரமசாந்தத்தை பழகத் துவங்கினீர்களானால், சமாதியில் இருக்க துவங்கினீர்களானால், உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்கும் அந்த ஹார்மோனிய அழகா ரேடியேட் பண்ணிடுவீங்க. யூ பிகம் த டியூனிங் ஃபோர்க் ஃபார் ஹார்மோனி. இந்த சாலிட்யூடு, லோன்லினஸ், அலோன்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் வருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூகம் உங்களை எப்படி மூளைச்சலவை செஞ்சு வைக்குதுன்னா, நீ தனியா இருக்கிறனாலே நீ லைஃப்ல ஃபெயிலியர் ஆன ஆளுன்றாங்க. கிடையாது, கிடையாது. லோன்லினஸ் வேற, அலோன்னஸ் வேற. லோன்லினஸ்ங்கிறது உங்களோட நீங்களே இருக்க முடியாததுனால மற்றவங்களும் உங்களோட இருக்க முடியாம நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கிடப்பது லோன்லினஸ். உங்களோட ஆனந்தமா இருக்க முடியுதுன்னு நீங்க முடிவு பண்ணி நீங்க உங்களோட இருக்கிறது அலோன்னஸ். நீங்க உங்களோட ஆனந்தமா இருக்கிறது அலோன்னஸ். சாராயம் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், வேற எந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்ற பேரால கான்ஸ்டன்டான மன அரிப்பு இல்லாமல் நீங்கள் உங்களோடு நிறைவாக இருப்பது அலோன்னஸ். இத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த லோன்லினஸுக்கும் அலோன்னஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியணுங்க. அலோனா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா மெச்சூர்டான பீயிங்கா மாறுவீங்க. லோன்லினஸ்ங்கிறதுங்க நீங்க உங்களோட இருக்க முடியாததுனால, நீங்க உங்களை ஹேண்டில் பண்ணிக்க முடியாததுனால மற்றவர்கள் துணையை தேடும் பொழுது அவங்க எல்லாமே they will feel drained in your presence because you will suck their energy. அவங்களுடைய எனர்ஜியை உறிஞ்சி எடுப்பீங்க. அப்போ அவங்க எல்லாரும் உங்களை டாக்ஸிக்கா ஃபீல் பண்ணுவாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதனால நீங்க தள்ளப்படுறது லோன்லினஸ். ஆனா நீங்க உங்களோட இனிமையா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா, பரமசாந்தத்துல சமாதி பழக கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த தொடர்ந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டுட்டு போதை, மன போதை, உடல் போதை, உணர்வு போதை, உணர்ச்சி போதை, இந்த போதைகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, என்டர்டெயின்மெண்டே ஒரு விதத்துல மன போதை தாங்கய்யா. உடல் போதை நல்லா உங்களுக்கு தெரியும், சாராயம், புகை, அதுக்கு மேல கஞ்சா, மத்த லாகிரி வஸ்துக்கள், அது லிஸ்ட் பெரிய லிஸ்ட் போயிட்டு இருக்குது பாருங்க. அதெல்லாம் உடல் போதை. மன போதைங்கிறது இந்த எண்ட்லெஸ்
பர்வர்டட் செக்ஷுவல் கான்டென்ட், செக்ஸ் பர்வர்ஷன் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட், அதுல எல்லாமே வந்துடும். வெறும் போர்னோகிராஃபி மட்டும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கேண்டல்ஸ், ரூமர்ஸ், அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கிற அந்த பழக்கத்திலேயே அந்த மாதிரி நியூஸையே தேடி அலைஞ்சி, இந்த பேஜ் 3 நியூஸ் இதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த மன அமைப்பு, அது மன போதைங்கய்யா. என்ன ஒரு மீடியா கேட்டாங்க, என்னை பத்தி இந்த அவதூறான ஒரு சித்தரிக்கப்பட்ட ஆபாச வீடியோ வந்தப்போ, ஏன் சாமி அதை பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் வெக்கமே படாம வெளியில வந்து திரும்பவும் டீச் பண்ண ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பொய். ரெண்டாவது, அது உண்மையாவே இருந்தா கூட அடுத்தவன் பெட்ரூம்ல எட்டி பார்க்குற நீ தான் ஏன் வைக்கப்படணும், நான் ஏன் வைக்கப்படணும்? அது பொய்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அது உண்மையாவே இருக்குன்னா கூட அடுத்தவன் பெட்ரூம்ல எட்டி பார்க்கிற சீப்பான மன அமைப்பு இருக்கிற நீ தான் ஏன் வைக்கப்படணும், நான் ஏன் வைக்கப்படணும்? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த செக்ஷுவல் பர்வர்ஷன் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு கொடுமையான மனபோதைங்கயா. அதே மாதிரி இந்த வயலன்ஸ் சீன்ஸ பார்க்கறது, அதை ரசிக்கிறது. சினிமானாலே ஒரு 4 ஃபைட் இருக்கணும். இந்த வயலன்ஸை என்ஜாய் பண்றதே கொடுமையான உணர்ச்சி போதைங்கயா. இந்த போதைகள் எல்லாம் உங்களோடு நீங்கள் நிம்மதியாக தனிமையோடு சாந்தத்திலே இருக்க முடியாதவாறு உங்களை மூளைச்சலவை செய்து, நீங்கள் உங்களோடு இருந்தாலே அது ஃபெயிலியர் அப்படின்னு உங்களை மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்குங்கய்யா. நீங்க உங்களோட இருக்கிற மாதிரி நேரம் வந்தாலே ஷ்ரிங்க் ஆகி ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு போய் டல் ஆகி உங்களை நீங்களே அழிச்சுக்கிற மாதிரியான மூடுக்கு போயிடுறீங்க. அப்போ எப்போதும் மற்றவங்க மேல டிபெண்டா இருக்கிற ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனம், அடிக்ஷன் உங்க வாழ்க்கையோட பாகமா மாறிடுதுங்கய்யா. அது மிகப்பெரிய கொடுமைங்கய்யா. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு இந்த மென்டல் அடிக்ஷன், எமோஷனல் அடிக்ஷன் பத்தி புரியுதோ அவங்க எல்லாம் ஒரு லைக் கமெண்ட்டை போட்டு, யார் யாருக்கெல்லாம் இந்த மென்டல் அடிக்ஷன் உங்க லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கோ, அவங்க இந்த மென்டல் அடிக்ஷன் வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் டேக் பண்ணி விடுங்க. இந்த ஒரு லைனை டேக் பண்ணுங்க போதும். இந்த வீடியோ போய் ஒருவேளை உண்மையா இருந்தாலும் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்த்தவன் எல்லாம் தான் ஏன் வைக்கப்படணும், நான் ஏன் வைக்கப்படணும்? அதை வேக வேகமா எட்டி பார்க்கிற மனநிலையோட ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருந்தா வைக்கப்படணும். அந்த மாதிரி மனநிலை இருக்கிற வரை இந்த மாதிரி டாக்டர்டு, ஆல்டர்டு, என்ன கிரியேட்டட், மார்ஃப்ட், ஏஐ கான்டென்ட்டுங்கெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
அடிக்ஷன்லயும் அது ஒரு லேயர் அதிகமா போய் பர்வர்ட்டட் அடிக்ஷன், பர்வர்ஷனுக்கு அடிக்ஷனா இருக்கிறது. எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் திரும்ப திரும்ப ப்ரூஃப் பண்ணுதுங்கய்யா. இந்த வயலண்ட் கான்டென்ட் நீங்க அடிக்ட் ஆகி பர்வர்ஷன், இந்த செக்ஸ் ஸ்கேண்டல், இந்த செக்ஷுவல் கான்டென்ட், போர்னுக்கு அடிக்ட் ஆகி இந்த மாதிரியான மென்டலா அடிக்ட் ஆகி போய் நீங்க வாட்ச் பண்ற இந்த கான்டென்ட், மூவிஸ், வீடியோஸ் இதெல்லாம் வாட்ச் பண்ணும் பொழுது உங்களுடைய லேட்ரல் ஆர்பிட்டோ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் 40% ரெடியூஸ் ஆயிடுதுங்கய்யா. உங்களுடைய எம்பத்தி 20% டிராப் ஆயிடுது. உங்க அக்ரஷன் 80% அதிகமாயிடுதுங்கய்யா. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தெளிவான ரிசர்ச்சஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கண்டதையெல்லாம் தின்னுட்டு ஐயோ வைத்த கலக்குதே அப்படின்னா, அதே மாதிரி கண்டதையெல்லாம் கண்களாலும் காதுகளாலும் ஆகாரமாக உள்ள எடுத்துக்கிட்டு டிப்ரெஷனா இருக்கு, வாழ முடியல, உருட்டுதே, குத்துதே, குடையுதேனா பின்ன ஏன் குடையாது? வாழ்க்கையிலே சற்றே, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, சொல்பம் அப்பியச தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். சற்றே கடைபிடிக்க துவங்கினால் கூட இது உங்கள் வாழ்க்கையின் மிக பெரும் துக்கங்களை அழித்து, பயங்களை அழித்து வழிகாட்டும். இந்த ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத் அப்படிங்கிறது இந்த சமாதி பழகுதல் தாங்கய்யா. ஒரு சமாதி சேலஞ்ச் நீ கொடுக்குறங்க இன்னைக்கு. ஒரு 3 மூமெண்ட்ஸ், அதாவது உங்க லைஃப்ல உங்களை இம்பேலன்ஸ் பண்ணியே தீரும். உங்க மாமியாரை பார்க்கறது, இல்ல உங்க வீட்டம்மா பணம் கேட்கறது, இல்ல உங்க புருஷன் ஏதாவது உங்களை குறை சொல்றது. இந்த மாதிரி ஒரு 3 மூமெண்ட், 3 தருணங்களை சூஸ் பண்ணிக்கிட்டு ரியாக்ட் பண்ணாம விட்னஸ் பண்ணுங்க. பி ஸ்டில், பி அவேர், அப்சர்வ் த அப்சர்வர். உங்களுக்குள்ள நடக்கிற கொந்தளிப்பு, வெளியில நடக்கிற இது, அது அப்படியே அப்சர்வ் த அப்சர்வர், விட்னஸ் த விட்னஸ். சாட்சியா பாருங்க. சமாதி சேலஞ்சுன்னு ஹேஷ்டேக் போட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி டேக் ஸ்ரீ நித்யானந்தா டேக் பண்ணி விடுங்க. ஃபேஸ்புக்லேயோ, எக்ஸ்லேயோ, இன்ஸ்டாலேயோ டேக் பண்ணி விடுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸஸுக்கும் உங்க கொஸ்டின்ஸுக்கும் சத் சங்கத்தில் ஆன்சர் பண்றேன். ஃபர்தரா இந்த ஞான ரசவாதத்தை உங்களுக்குள் நிகழச் செய்வதற்கானவற்றை தொடர்ந்து செய்வோம். இன்னைக்கு ஒரு voting எடுத்திருக்கோம். இந்த போல் இன் யூடியூப், வாட் டஸ் யுவர் பிரெயின் லேபிள் எக்ஸைட்மெண்ட் ஆஸ்? 13% வந்து ஃபியர்னு லேபிள் பண்ணுது. நான் ஷ்ரிங்க் பண்றேன், அவாய்ட் பண்றேன்னு புரிஞ்சிட்டு இருக்கவங்க 13%. 30% எனக்கு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு, ஐ என்கேஜ் அண்ட் ஆக்ட். 30% கன்ஃபியூஸ்டா இருக்கு, அது ஒரு மிக்சடா இருக்கு அப்படின்றவங்க 21%. இப்போ நவடேஸ் நான் ஐ எம் வாட்சிங் இட் அஸ் அ விட்னஸ் அப்படின்றவங்க 36% அந்த ரிசல்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஸ்டார்ட் விட்னஸிங்,
விட்னஸிங் த விட்னஸ், அப்சர்வ். சமாதி பழகு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், சமாதி மனப்பழக்கம். ஏஐ கூட பிராம்ப்ட் பழக்கம்ங்கயா. சரியான பிராம்ப்ட போட்டா தான் சரியான ரிசல்ட் வரும். ஏஐ கூட பிராம்ப்ட் பழக்கம் தான். அதனால சமாதி மனப்பழக்கம், சமாதி பழகுங்கள். இன்று நித்யானந்த ஜெயந்தி மகோத்சவம் 6வது நாள். ஆலயங்கள், கைலாயத்தினுடைய உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாயத்தின் ஆலயங்களிலே 6ஆம் நாள் திருவிழா, பூஜைகளும் உற்சவங்களும் நிகழ்கின்றன. எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.